ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வாழைப்பழ தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, வாழைப்பழம், உப்பு, சுகர், ஒரு முட்டை. ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணி என்ன பண்ணிக்கணும், அதில் முட்டையை உடைச்சி ஊற்றி, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு, அடுத்து சுகர் இது போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். கோதுமை தோசைக்கு பிசைகிற மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தோசைக்கல் அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், தோசையை ஊற்றுங்க. தோசை ஊற்ற கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த சைடு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் வாழைப்பழ தோசை ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.